பிரைஸ் தி லார்ட். வாழ்வை வளமாக்கும் தேவ வார்த்தை. நாம் தொடர்ச்சியாக கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தை நாம் தியானித்து கொண்டிருக்கிறோம். ஆவியின் கனிகள் என்று சொல்லி இந்த நாளிலே தயவு என்ற கனியை குறித்து நாம் தியானிக்க போகிறோம். இந்த தயவு என்பது தேவன் நமக்கு பாராட்டுகிற ஒரு கிஃப்ட்ஸ், ஒரு கிருபை, இன்னும் சொல்லணும்னு சொன்னால் ஒரு பரிசு என்று கூட சொல்லலாம். தயவு ரோமருக்கு எழுதின நிருபம் 15ஆம் அதிகாரத்தில் 14ஆம் வசனத்தில் இப்படியாக சொல்கிறது: என் சகோதரரே, நீங்கள் நற்குணத்தினால் நிறைந்தவர்களும் சகல அறிவினாலும் நிரப்பப்பட்டவர்களும் ஒருவருக்கொருவர் புத்தி சொல்ல வல்லவர்களுமாயிருக்கிறீர்கள் என்று நானும் உங்களை குறித்து நிச்சயித்திருக்கிறேன். இங்கே ரோமரிலே நாம் பார்க்கிறோம், நற்குணம் என்கிறது, அதாவது தயவு என்ற வார்த்தைக்கு மறுமொழியாக அல்லது சரியாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால் நற்குணம். ஒரு மனிதனிடத்தில் நாம் காண்பிக்கிறதான ஒரு இரக்கம், இன்னும் சொல்ல வேண்டும் என்று சொன்னால் அவர்கள் மேல் நாம் செலுத்துகிறதான அக்கறை என்று நாம் வைத்துக் கொள்ளலாம். இன்றைக்கு தயவில்லாமல் ஒரு காரியத்தையும் செய்ய முடியாது. ராஜாவினுடைய கண்களிலே தயவு கிடைக்க வேண்டும், உயர் அதிகாரிகளுடைய கண்களிலே தயவு கிடைக்க வேண்டும். ஒரு காரியத்தை துவங்குகிறதற்கு அரசாங்கத்திலே அல்லது நாம் ஒரு வீடோ அல்லது ஒரு காரியங்களை செயல்படுத்துவதற்கோ மனித கண்களிலே தயவு கிடைத்தால்தான் ஒரு காரியத்தை நாம் செய்வதற்கு லகுவாக இருக்கும். இந்த தயவு என்பது விசுவாசிகளுக்கு, தேவனுடைய ஊழியர்களுக்கு, தேவ பிள்ளைகளுக்கு ஆவியின் கனிகளிலே சிறந்ததாக இருக்கிறது. ஒரு மனுஷனிடத்தில் பட்சமாய் நாம் நடந்து கொள்வதற்கும், ஒரு மனுஷரிடத்தில் நாம் அவர்களை குறித்ததான கரிசனை உள்ளவர்களாய் நாம் காணப்படும்படிக்கும் இந்த தயவு என்பது நம்முடைய வாழ்க்கையிலே மிகவும் சாலச்சிறந்த ஒன்று, மிகவும் விசேஷித்த ஒன்று. இந்த தயவு எல்லாருடைய கண்களிலேயும் அவர்களுக்கு கிடைக்கவே கிடைக்காது. ஆனால் தேவ பிள்ளைகளாகிய நம் ஒவ்வொருவருக்கும், தேவ பிள்ளைகளாகிய நாம் அனைவரும் தயவு பெறித்தவர்களாய் காணப்பட வேண்டும். இந்த தயவு நிச்சயமாக நாம் ஒரு மனுஷரிடத்தில் செலுத்துகிற பொழுது நம்மை அது உயர்ந்த நிலைக்கு அது கொண்டு செல்லும். இதில் எவ்வித மாற்றமே இல்லை. தேவ பிள்ளைகளே, இந்த ஆவிக்குரிய கனிகளிலே நாம் ஒவ்வொருவரும் தயவை பெற்றவர்களாய் நாம் காணப்படுவோம். கர்த்தர் நிச்சயமாக நம்மை ஆசீர்வதித்து மேன்மைப்படுத்துவார். தயவிலே நீங்கள் பெருகுங்கள். இன்னும் ஒரு வார்த்தை சொல்கிறது, எபேசியர் 5:9 பார்க்கிறபடி ஆவியின் கனி சகல நற்குணத்திலும் நீதியிலும் உண்மையிலும் விளங்கும் என்று சொல்லி, இந்த தயவு ஒரு மனுஷனிடத்தில் இருக்கிற பொழுது அவனுடைய கேரக்டர், அவனுடைய குணாதிசயங்கள் அது நற்குணமாக விளங்கும் என்பதை இந்த வேத வசனம் தெளிவுபடுத்துகிறது. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாம் ஒவ்வொருவரும் ஆவியின் கனிகளை உடையவர்களாய் நாம் வாழ்வோம். தேவன் நம்மை பயன்படுத்தி பெரிய காரியங்களை செய்வாராக. God bless you.